ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட், அதாவது பீச்சுக்கு வந்து மீன் வாங்க போனப்போ அங்கே வந்து மீன்களெல்லாம் எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி தாங்க மீன்களை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீட்டாக ஷார்ப்பாக அவங்கக்கிட்ட இருக்கிற கத்திகள் எல்லாமே தீட்டி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கட் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. 2 பேர் உட்காந்துருந்துட்டு ஒருத்தங்க வந்து செதில்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இன்னொருத்தங்க வந்து நீட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க, அதாவது ஒரு அண்ணா இல்லாத டைமும் ஒருத்தங்களே தான் எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு இருந்தது மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே கூட பார்த்திங்கன்னா நம்ம மீன்களை வந்து ஏலம் போட்டுட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே கொண்டு மீன்களை வந்து வரிசையில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனோட சைஸை பொறுத்து இவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அதாவது ரேட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ரொம்பவே சூப்பர் பாட் வந்து மீன்களையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வந்து நீட்டாக சூப்பர்பாக எந்த ஒரு குடைச்சல் இல்லாமல் மீன்களை வந்து எவ்வளவு நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னுட்டுன்னு வெரைட்டியாக வந்து கத்தி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் மீனை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்டாக அதை ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் தண்ணி எல்லாம் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மரத்தை கூட அடிக்கடி க்ளீன் பண்ணி தான் அவங்க வந்து நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன்களெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுமே வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறது ஒவ்வொரு வெரைட்டியான மீன்கள். ஸோ அதனாலேயே இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு குடைச்சலுமே இல்லாமல் சூப்பராக நீட்டாக மீன்களை எல்லாம் கழுவி கொடுத்தாங்க. ஸோ நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதை வீட்டில் வந்து வாங்கி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய மீன்கள். சின்ன சைஸ் மீன்கள் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நாமளே வீட்டில் வந்து கழுவிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அருவாமனையை வச்சு. பட் இது வந்து பெரிய மீன்களாக இருக்கிறதுனால ரொம்பவே டிஃபிகல்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நம்மளால் அதை வந்து தூக்கி கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்கக்கிட்ட கொடுத்தே நாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேலை வந்து ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னுட்டுனே சொல்லலாம். ஸோ இங்கே கூட க்யூவில் தான் ஒன்றா எடுத்து வச்சுருந்து நீட்டாக இந்த மீன்களெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம ஏலத்தில் மீன்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட கொண்டு கொடுக்கணும். இவங்க வந்து அதை வந்து பீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு தனி ரேட்டு, நம்ம மீன் வாங்குறதுக்கு தனி ரேட், அதுக்கப்புறமா இவங்கள்ட்ட கட் பண்ண கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு வந்து தனி ரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஷார்ப்பாக நம்ம வந்து 1 o'clock இங்கே வந்து நிற்கிறது மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ ப்ளசண்ட்டாக அதை வந்து கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மீன்களை வந்து கட் பண்ணுறதே அது ஒரு தனி அழகாக தான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் மீன்களெல்லாம் கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வரிசையில் மீன்கள் வந்து வாங்கிட்டு வந்தவங்களும் இந்த மாதிரி மீன்களை வந்து அவங்க பக்கத்தில் கொண்டு வரிசையில் அடுக்கி வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் வந்து செகண்ட் டைம் போனப்போ எடுத்த வீடியோ. வெரைட்டியான மீன்கள் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த டைம் தாங்க இது நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி போனப்போ கூட இவங்க உட்காந்துட்டு கட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த வீடியோ கிளிப் நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா செகண்ட் டைம் போனப்போ எடுத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்து அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.
இதுதாங்க தலை பார்ட்டை கூட எந்த ஒரு குடைச்சலும் இல்லாமல் சூப்பராக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செதில்களெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பாருங்கள். அதுக்குன்னு தனியாக இதுகளெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா ஒரு மீன் கட் பண்ணி முடிஞ்சோடனே இப்படி தான் அந்த அண்ணா வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பாருங்கள், கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா. தேங்க்யூ.